முதல்ல அந்த பாக்கியஸ்தான தனுசு. இப்ப தனுசு ராசிக்கு இந்த ராகு கொட்டி கொடுப்பாரா பொட்டி கொடுப்பாரா? அது ஆணுக்கு எப்படி கொடுப்பாரு, பெண்ணுக்கு எப்படி கொடுப்பாரு? ஆனா ராகு ஒண்ணு சொல்லுவார், இவருக்கு பணம் கொடுக்கணும், இவருக்கு கல்வியை கொடுக்கணும், இவருக்கு புகழ கொடுக்கணும், அப்படி அவர் நினைத்துதான் பிரம்மாண்டத்தை கொடுக்கிறார். அப்ப தனுசுவில் ஒரு கிரகம் நின்றாலும், தனுசு ராசியில் யார் பிறந்திருந்தாலும், அது குறிப்பாக ஆணாக இருந்தால் அவர்கள் நட்பு வட்டங்களால் மட்டுமே. அப்ப தனுசு ராசியில் பிறந்த ஆண் அவனுக்கு சமுதாயம் நல்ல மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தே தீரும். தனுசில் ஒரு கிரகம் நின்றால் அது பெண் கிரகமாகவே நின்றாலும் அல்லது பெண்ணாகவே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுக்காது. உதாரணம் அப்படியே அதே செயல பாரு, தனுசு ராசியில பிறந்த ஒரு ஆணு கூட அண்ணன் தம்பி சப்போர்ட்டே வர மாட்டான். ஸ்ட்ரகிள ரிலீஸ் பண்றதுக்கு கேட்கணும் என்ற யோகம் ராகு கொடுக்கிற மாயம். தனுசு ராசி பெண்களுக்கு நட்பு சூட் ஆகாது, உறவு மட்டுமே சூட் ஆகும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கேதுவின் காதலன் நவாம்ச நாயகன் திரு காயத்ரி சங்கர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? குறைவொன்றும் இல்லை. டெம்பிள் எக்ஸ்பிரஸினுடைய ஆதரவும் அன்பும் பண்பும் வாடிக்கையாளர்களுடைய அனுசரணையும் இறைவன் அருளாலும் இந்த ஜோதிட துறையில் நன்றாக இருக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ எப்பொழுதுமே நம்ம ஜாதகத்திலையும் இந்த ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது ராகு பிரம்மாண்டத்துக்குரிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. நிழல் கிரகமா இருந்தாலும் கூட ராகு ரொம்ப கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லி. அது என்ன பிரம்மாண்டம்? அவர் ராகு யாருக்கு கொட்டி கொடுப்பார்? அது கொட்டி கொடுத்தாருன்னா என்ன, அது நீங்க சொல்லுங்க. அற்புதமான ஒரு கேள்வி. பிரம்மாண்டத்துக்கு ராகுதான். பாம்பு என்றால் படையும் நடங்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க. எந்த படை முப்படையில் வந்தாலும் சரி, பாம்புன்னா ஓடிடும். அப்ப படைகளே ஓடும் பொழுது நமக்கு தடையில் எதுவுமே இல்லாம பிரம்மாண்டமா கொடுத்துரும். ஒரு விஷயம் கொட்டி கொடுப்பதுல எல்லாருக்கும் ஒரே நோக்கோடு இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் தேவை பணம் கேரக்டர் தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனா ராகு ஒண்ணு சொல்லுவார், இவருக்கு பணம் கொடுக்கணும், இவருக்கு கல்வியை கொடுக்கணும், இவருக்கு புகழ கொடுக்கணும், அப்படி அவர் நினைத்துதான் பிரம்மாண்டத்தை கொடுக்கிறார். ஆனா பொதுவா நம்மளுடைய ஆசைகள் என்ன? பணம் கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும், பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறார்? ராகு மேஷ ராசிக்கு என்ன செய்யும்? பிரம்மாண்டத்தை எதில் கொடுக்கும்? அதுவே ஆணுக்கு என்ன கொடுக்கும்? அதுவே பெண்ணுக்கு என்ன கொடுக்கும்? குரு ராகு கொட்டி கொடுக்கிறது, பொட்டியும் கொடுக்கும். ஆணுக்கு என்ன பொட்டி கொடுக்கும், பெண்ணுக்கு என்ன பொட்டி கொடுக்கும்? இப்ப உதாரணம், ஆணுக்கு சூட்கேஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம், பெண்ணுக்கு என்ன கொடுப்பாங்க? அதே சூட்கேஸ் பெண்கள் யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஆனா மணி பர்ஸ் கொடுப்பார். மணி பர்ஸ்ல கணவனோட ஷாப்பிங் கார்டு எல்லாமே டெபிட் கார்டு முதல் கொண்டு அதுல வச்சிருப்பாங்க. அப்ப கணவனால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா மனைவிட்ட வாங்கி தான் பண்ண முடியும். சோ பெரிய பொட்டியை கூட ஏக்குவது அந்த கார்டு, அதுதான் பெண்கள் சொல்றோம். அப்போ கொட்டி கொடுக்கிற ராகு மேசராசி ஆணுக்கு எப்படி கொட்டி கொடுக்கிறார், அதே பெண்களுக்கு எப்படி கொட்டி கொடுக்கிறார். ரிஷபராசி ஆணுக்கு எப்படி கொட்டி கொடுக்கிறார், ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி கொட்டி கொடுக்கிறார் என்பதுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்கலாம். உதாரணமா ஃபர்ஸ்ட் தனுசு ராசியை பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்குமே பாக்கியம் வேணும். எப்படி? ஏன்னா தனுசுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எந்த கிரகமும் நீசம் கிடையாது. எப்படி? தனுசுல எந்த கிரகமும் நீசம் கிடையாது. குரு ஆட்சி. இந்த ஆட்சியாகப்பட்டது பாக்கியம் எல்லாருக்கும் வேணும். அது 9ஆம் இடம், தந்தையின். அதுதான்
இன்னாதான உங்க அப்பான்னு சொல்ல போற பெண்களுக்கு கருவறையும் அதுதான். பாக்கியவதின்னு சொல்றோம், பாக்கியாதிபதின்னு சொல்றோம். அதுக்கு கொடுக்கப்பட்ட விதி அல்லது வினை பாக்கியஸ்தானம். முதல்ல அந்த பாக்கியஸ்தான தனுசு. இப்ப தனுசு ராசிக்கு இந்த ராகு கொட்டி கொடுப்பாரா பொட்டி கொடுப்பாரா? அது ஆணுக்கு எப்படி கொடுப்பாரு, பெண்ணுக்கு எப்படி கொடுப்பாரு? ஆணோட ராசிக்கு இப்ப ஆண் ராசின்னு வச்சுக்கலாம். தனுசு ராசியில ஒரு ஆண் பிறந்திருக்காரு அல்லது ஆண் கிரகமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அவனுடைய நட்புகள் செமையா இருக்கும். பிரெண்ட்ஸால் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை யாருன்னா தனுசு ராசி ஆணுக்கு மிக அற்புதமா இருக்கும். இப்ப உதாரணம் சொல்லலாம், சிறு வயசுல எல்லாம் ஒண்ணா படிச்சிருப்போம். அவர்கள் இன்று வளர்ந்து வெவ்வேறு விதத்துல சென்றிருப்பாங்க. இன்னைக்கு எக்ஸாக்ட்லி நடப்பு சிஎம் எடுத்துங்க, அவர் நடிக்காத படம் கிடையாது, நடிக்காத நடிகர் கிடையாது. ஆனா காமெடி மகள் கொண்டு கரெக்டான வில்லன் வரைக்கும் நல்லா நடிச்சிட்டார். ஆனா எல்லோருக்கும் அற்புதமா இருக்கும். அவர் அந்த ஒற்றை முகத்துக்காக நட்புக்காக எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டாங்க. அப்ப தனுசுவில் ஒரு கிரகம் நின்றாலும், தனுசு ராசியில் யார் பிறந்திருந்தாலும், அது குறிப்பாக ஆணாக இருந்தால் அவர்கள் நட்பு வட்டங்களால் மட்டுமே முன்னேறுவார்கள். இப்ப உதாரணம், எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஐஜி கிட்ட நான் போன் பண்ணி பேச முடியும். அவர் ஃப்ரீயா இருக்கும், என்னப்பா இருக்க அப்படின்லாம். அவர் ஆபீஸ்ல இருந்தா என்னப்பா இருக்குன்னு கேட்கலாம். ஆனா வெளியே வந்துட்டு பிறகு எங்கடா இருக்க, போய் காப்பி சாப்பிட்டு போலான்னு. அப்ப தனுசு ராசியில் பிறந்த ஆண் அவனுக்கு சமுதாயம் நல்ல மரியாதையும் மதிப்பையும் கொடுத்தே தீரும். இதுவே தனுசு ராசி பெண்ணு பிறக்குது, சமுதாய மதிப்பே கொடுக்காது. அதுதான் ராட்சசியா இருக்குது, அதுதான் யமனா இருக்குது, என்னடா சிடுமுஞ்சியா இருக்கு அப்படி என்ற ஒரு பெயர் எடுப்பார்கள் பெண்கள். எனிபடி தனுசில் ஒரு கிரகம் நின்றால் அது பெண் கிரகமாகவே நின்றாலும் அல்லது பெண்ணாகவே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுக்காது. ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதர உறவுகள் பலமாக இருக்கும். ஒரு செகண்ட்ல வந்து ஒரு போனை போட்டா போதும், ஒரு பெண் போனை போட்டா போதும், அவங்களுடைய சுத்து வட்டாரத்தில் எல்லாமே சரௌண்டிங் வந்துருவாங்க. உடன்பெற சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா எந்த சொந்தமாக இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுக்கும். தனுசு ராசியில் பெண் பிறந்தவளுக்கு உறவுகள் கை கொடுக்கும். இதுதான் அந்த ராகு செய்யற மாயம். இவங்களுக்கு வந்து உறவுகள் கை கொடுக்க மாட்டாங்க, பெண்களுக்கு வந்து சமுதாயத்துல பெருசா பேர் இருக்காது, கை கொடுக்க மாட்டாங்க. தனுசு ராசியில இருக்க எந்த பெண்களா இருந்தாலும் சமுதாயத்துல அங்கீகாரங்கள் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா உறவுகள் பலமா இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்ன உதவியா இருந்தாலும் சரி, உடனே அக்கா அது சௌரியத்துக்கு பணத்தை கொடுக்கும், தம்பி ஒரு உதவிகளை செய்வான். எதுவாக இருந்தாலும் உறவுகளுக்காக மட்டுமே தனுசு ராசி உண்டு. பெண்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ் தான் இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த மாதிரி உறவுகள் எடுத்துங்க, கம்பேரிட்டிவ்லி சொல்றீங்களா? இப்போ பெருசா ஒரு ஸ்டார் இருக்காங்க, ஆமா, தனுசு ராசியில பிறந்து ஒரு பெண்மணி இப்போ ஸ்டாரா இருக்காங்க. அவங்க வந்து சமுதாயத்துல அப்போ இல்லைன்னு ஆயிடுமா? அவங்க ஆல்ரெடி ஃபெமினியரா தானே. நல்ல கேள்வி. சமுதாயத்துல ஒரு உச்ச நிலையில இருக்காங்க ஒரு பெண்கள், சமுதாயத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்துல உச்சநிலை என்பது பலவிதமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அப்ப சமுதாயம் அங்கீகாரங்கள் குறைகிறது. அப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா வராங்க பாத்தீங்களா? அந்த உறவுகளும் உறவு நிலைகளும் மட்டுமே சப்போர்ட்டா வரும். தனுசுல ஒரு கிரகம் நின்று அந்த கிரகம் ராகுவோடு சம்பந்தப்படும் பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஆண் நண்பர்களுக்கு சமுதாயம் மட்டுமே உறவுகளாக இருக்கும், பெண் நண்பர்களுக்கு உறவுகள் மட்டுமே பலமாக இருக்கும். ஆக ராகு கொடுக்கும் மாயம் இதுதான். இப்ப உதாரணம் அப்படியே அதே செயல பாருவோம். தனுசு ராசியில பிறந்த ஒரு ஆணு கூட அண்ணன் தம்பி சப்போர்ட்டே வரமாட்டான், சப்போர்ட்டே வரமாட்டான். தனுசு ராசியில பிறந்த அத்தனை பேருக்கும் ஆணுக்கு அண்ணன் தம்பி கோர்ட்டு கேஸ்ல போயின்னு இருக்கும். ஆனா பெண்ணுக்கு அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி உடன் பிறந்த எல்லாம் கூட சப்போர்ட் இருக்கும். ஒரு கஷ்டம் வந்தா போதும் உறவுகளை கை கொடுத்துரும் பெண்ணுக்கு. ஆனா ஒரு கஷ்டம் வந்துட்டு ஆணுக்கு சமுதாயம் கை கொடுக்கும். இதுதான் ராகு செய்ய மாயம். தனுசுக்கு மட்டும் மாயம்.
இப்போ இப்போ தனுசு ராசி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ராகு கம்பைன் பண்ணி நீங்க சொல்றீங்க. இப்போ ராகு மட்டும்தான் உங்களுக்கு பிரம்மாண்டத்திலேயே கொடுக்குமா தனுசு ராசிக்கு, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கிரக சேர்க்கை வந்தால் இந்த மாற்றங்கள் ஏற்படும்? தனுசு ராசி இயற்கையில குரு, குழந்தைகளும் இருக்கிறாங்க, சமுதாயமும் இருக்கும், மேல் மக்களும் இருக்கிறாங்க. சோ தனுசு ராசிக்கு குரு ராகு சேர்க்கை, அதுல ஆணுக்கு சமுதாய அந்தஸ்தை கொடுக்கிறது, பெண்ணுக்கு உறவின் அந்தஸ்தை கொடுக்கிறது இந்த ராகு. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குரு ராகு எதை கொட்டி கொடுக்கிறது? நல்ல நட்பை கொட்டி கொடுக்கிறது. எப்படி? குரு ராகு ஆணுக்கு நல்ல உறவை, அதாவது நல்ல நட்பு. அவன் போன் பண்ணா போதும் அத்தனை சரௌண்டிங் வந்து ஆள் நிற்கும். இப்ப திடீர்னு விஜய் ஒரு படத்துல பாருங்க, சிங்கம் படத்துல சொல்லுவாங்க, மத்த படத்துல சொல்லுவாங்க இவர் ஐஜியா இருக்காரு, அங்க யாருப்பா இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு நம்ம பேட்ச்ல ஒருத்தர் ஒர்க் பண்ண வந்தா அங்க இருக்கா, காஷ்மீர்ல இருக்கா, அவனுக்கு போன போடு. அப்ப அந்த உறவை சொல்லுவது சமுதாய உறவு. தனுசுக்கு ஆணுக்கு மட்டும், பெண்ணுக்கு அப்படி இல்லை. உறவு தான் பலம். இந்த ஊர்ல எங்க அக்கா இருக்கு, இந்த ஊர்ல எங்க தம்பி இருக்கான், இந்த ஊர்ல எங்க பெரிய அக்கா இருக்கு, இந்த ஊர்ல என் சித்தப்பன் பையன் அங்க இருக்கா. பெண்களுக்கு உறவினால், ஆணுக்கு சமுதாயத்தினால். இப்ப இது ரெண்டுமே தெரிஞ்சு இந்த தனுசு ராசியை வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு அவங்க நடைமுறைப்படுத்தினால் நல்ல பலம்? நல்ல ஒரு கேள்வி. எல்லாருக்குமே ஒரு சிக்கல் உண்டு, எல்லார் வாழ்விலும் ஒரு ஸ்ட்ரகிள் உண்டு. அப்ப அந்த ஸ்ட்ரகிளை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னா, இந்த நட்புகள், ஆணுக்கு நட்பை ரிலீஸ் பண்ணிடும், பெண்ணுக்கு உறவை நட்பு ரிலீஸ் பண்ணிடும். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு பெண்ணாக கஷ்டப்பட்டு நீங்க போயிட்டு அக்கா கிட்ட கேட்டீங்கன்னா அக்கா அனுபவத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இங்க ஒரு ஆண் போனானா, மாப்பிள்ள இது மாதிரி பிரச்சனையா இருக்கு, அவன் ஒரு ஐடியா சொல்ல, இல்ல இங்க போலாம், இங்க வரலாம், இல்ல இப்படி ரிலீஸ் பண்ணலாம். சோ ஸ்ட்ரகிளை ரிலீஸ் பண்றதுக்கு கேட்கணும் என்ற யோகம் ராகு கொடுக்கிற மாயம். இப்ப இன்னொரு செயல பேசலாம். ஒரு பிரச்சனையை தேடி 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 ஓடுறோம், முடிவே இல்லாம இங்க அங்க இங்க அங்கன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அது மாதிரி ஓடவே தேவையில்லை. தனுசு ராசியா நட்பை புடி, சமுதாயத்தை புடி. தனுசு ராசி பெண்ணா உறவை புடிச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, இவங்களோட கலந்து உறவாடி மகிழலாம். இதுதான் ராகு செய்யற மாயம். இப்ப ராகு பணம் கொடுக்கல, ஆமா, எப்பொழுதெல்லாம் ராகு வருகிறதோ, ராகு தசையோ ராகு புத்தியோ ராகு அந்தரமோ ராகு சூட்சமோ எதுவாக இருந்தாலும், ராகுவோட நட்சத்திரம் வந்தாலும் சரி, அவங்களுக்கு சமுதாயத்துல ஆணுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு, பெண்ணுக்கு உறவால் ஒரு சப்போர்ட் உண்டு. பெண்ணோட உறவுகள் வருதுன்னா அங்க ராகு வருதுன்னு அர்த்தம், அல்லது குரு வருதுன்னு அர்த்தம். ஆணுக்கு நட்பு ஒருத்தம் வரான்னா அது வந்து ராகு வருதுன்னு அர்த்தம், குரு வருதுன்னு அர்த்தம். சோ ராகு செய்யும் மாயம் தனுசு ராசிக்கு இப்படி. அப்ப இப்படி எடுத்துக்கலாங்களா? இப்போ ஒரு பெண் இருக்காங்க தனுசு ராசியில, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் வந்தா அது ஃப்ரெண்ட்ல இருந்து ரிலேஷன்ஷிப்பா மாறுது, கணவனாக அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாமா? எடுக்க கூடாது. அப்ப அந்த இடத்துல ஆலோசனைன்ற ஒரு சென்டென்ஸுக்கு போகணும். அக்கா கிட்ட, அக்கா இந்த மாதிரி என்ன ஃப்ரெண்டா இருந்தாரு, இவரை நானு அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, இல்ல தம்பி கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம், இல்லப்பா இது சூட்டாவில் ஆகாது. தனுசு ராசி பெண்களுக்கு நட்பு சூட் ஆகாது, உறவு மட்டுமே சூட் ஆகும். ஆமா, சொந்த உறவுகள் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா டக்குன்னு வந்து அவங்க தான் நிப்பாங்க. ஒரே வார்த்தை ஈஸியேட் பண்ண, நீயே லவ் பண்ண, நீயே பேசுன, நீயே முடிச்சுன, அப்புறம் நாங்க எதுக்கு என்ன பண்றோம்? ஆனா இப்போ நிறைய பேர் சொந்தங்கள்ல இருந்து பாக்குறது இல்ல, அதனாலதான் இந்த கேள்வி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதனா ஆப்ஷன்ஸ்? சொந்தங்களால் வாழுகின்றது தனுசு ராசி பெண்கள் மட்டுமே. அதுதான் அந்த ராகு கொடுக்கிற யோகம், ஒரு சான்ஸ் கொடுக்கிறது. அக்கா பார்த்து, அண்ணன் பார்த்து, தம்பி பார்த்து, மாமன் பார்த்து 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 உனக்கு வந்து ஒரு பக்குவமான இடத்துல வைக்கிறாங்க. நீயா தேடிக்கும் போது பிரச்சனைகள் உண்டு. அப்போ இப்படி சொல்லலாங்களா, அவங்களா தேடிக்க வேண்டாம், நம்ம ரிலேஷன்ல யாராவது தேடி கொடுத்தா ஓகே. தனுசு ராசி பெண்களுக்கு உறவுகள் பலம், தனுசு ராசி ஆண்களுக்கு சமுதாயமே பலம். இதே வந்து தனுசு ராசி ஆண்களுக்கு வந்து லவ் பண்ணி தாராளமா தனுசுல ஒரு ஆண் கிரகம் போறதால கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் ஒரு காதல் திருமணம் இருந்தே தீரும். தனுசு ராசி பெண்களாக இருந்தால் காதல் முறிவு இருந்தே தீரும். ஆக ராகு கொடுக்கிற யோகம் பாருங்க, ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு எதிர் மாதிரியாகவும். இப்ப நம்ம பொதுவா சொல்லிட முடியாது.
தனுசு ராசியில லவ் சொல்ல முடியாது, தனுசு ராசியில லவ் தான் சக்சஸ் சொல்ல முடியாது. அந்த ராகு மாயங்கள் புரிவதில் ஆணுக்கு வேறு விதமாகவும் பெண்ணுக்கு வேறு விதமாகவும் மாயங்கள் புரிகிறது. ஆக இங்கு மாயக்காரகன் ராகு தனுசுவிற்கு ஆணுக்கு ஒரு மாதிரி சமுதாய அந்தஸ்தை கொடுக்கிறது, ஆனால் பெண்ணுக்கு உறவினால் மரியாதை அந்தஸ்தை கொடுக்கிறது.